ஜல்லிக்கட்டு விவகாரம் தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த பாமகவினுடைய மக்களவை உறுப்பினர் திரு அன்புமணி ராமதாஸ் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சிஎம் சற்று நேரத்திற்கு முன்பாக சொல்லியிருக்காங்க, நாளை அல்லது நாளை மறுநாள் அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும், விரைவில் காளைகள் திறந்துவிடப்படும், ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற ஒரு உத்தரவாதத்தை அளித்திருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? முதலில் இது வரவேற்கின்றேன். ஆனால் இது காலதாமதமாக நடக்கின்ற ஒரு செயல். இது பொங்கலுக்கு முன்பாக அவசர சட்டத்தை மாநில அரசு கொண்டு வந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, மத்திய அரசும் மாநில அரசுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கலாம். இப்போ மத்தியில் இருக்கின்ற அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி அவர்கள் நேற்று தான் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது மாநில அரசு இதற்கு அவசர சட்டம் கொண்டு வரலாம் என்று இதற்கு முன்பாகவே சொல்லியிருக்கலாம், அட்வைஸ் செஞ்சிருக்கலாம். ஆனால் இவ்வளோ கால தாமதமாக ஆன ஒரு செயல் இது. ஆனாலும் இது ஏதோ இந்த ஆண்டுக்கு மட்டும் இது ஒரு சட்டமாக இருக்கக்கூடாது, தொடர்ந்து நிரந்தர சட்டமாக இருக்க வேண்டும். அப்படி நிரந்தர சட்டம் வர வேண்டும் என்றால் அது மத்திய அரசு தான் செய்ய முடியும். அது நாடாளுமன்றத்தில் தான் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியும். காரணம், இந்தியாவிலே மிகப்பெரிய ஜனநாயக தூண் நாடாளுமன்றம் தான். ஆக அப்படி நாடாளுமன்றத்தில் சட்டம் வந்தால்தான் இது நிரந்தரமாக இருக்கும். இல்லை, இந்த இளைஞர்களுடைய போராட்டத்தை தணிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தில் இப்பொழுது ஏதோ ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்துட்டு, அது மட்டுமல்ல, இன்று காலை அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று ஒரு வாரம் நீங்கள் உங்களுடைய தீர்ப்பை வெளிவிடாதீர்கள் என்று சொல்லி வந்திருக்கின்றார். அப்போது அதற்கு ஒரு சந்தேகத்திற்குள்ள ஒரு செயலாக இருக்கிறது. அப்போ ஒரு வாரம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது, அது ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, தீர்ப்பு கொடுங்க. அப்போ தீர்ப்பு கொடுத்துட்டு அப்போ அவர் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அவசர சட்டத்தையும் நாங்கள் தடை பண்ணுறோம் சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் வரணும், சட்ட திருத்தம் வரணும். இப்போ மாணவர்களுடைய போராட்டம் தான் இத்தகைய ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்குன்னு அனைத்து தரப்பிலும் சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாணவர்கள் போராட்டம் தான் ஒரு காரணம் கிடையாது, மாணவர்கள் போராட்டம் தான் முழு காரணம். ஆளும் கட்சி அரசியல் கட்சிகளால் செய்ய முடியாதது மாணவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நாங்களும் அரசியல் கட்சி நடத்திட்டு தான் வரோம். அரசியல் கட்சிகளால் செய்ய முடியாதது இளைஞர்கள் மாணவர்கள் செய்திருக்கின்றார். இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வாங்க, வெளியில் வாங்க. தமிழ்நாட்டில் இளைஞர்கள் வெளியில் 50 ஆண்டு காலம் ஆகின்றனர், அரை நூற்றாண்டுக்கு மேல் இப்போ தான் வெளியில் வந்துட்டு இருக்காங்க. இது ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் கிடையாது, விவசாய தற்கொலைக்கு வாங்க, ஊழலுக்கு வெளியில் வாங்க, மதுவுக்கு வெளியில் வாங்க, நிர்வாக சீர்கேடுகளுக்கு வெளியில் வாங்க, நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வெளியில் வாங்க, இலங்கை தமிழர்களுக்கு பிரச்சனைக்கு வெளியில் வாங்க, மீனவர்கள் பிரச்சனைகளுக்கு வெளியில் வாங்க, காவேரி மேலாண்மை வாரியத்துக்கு வெளியில் வாங்க. எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது, தமிழ்நாடு பிரச்சனைகள்லாம் இருக்குது. வறட்சி மாநிலமாக அறிவிக்கணும், வெளியில் வாங்க. இது வெளியில் வந்தால் தான் மாற்றங்கள் வரும். இப்போ வெளியில் வந்தாங்க, முடியாதுன்னு சொன்னவங்க இப்போ முடியுதுன்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்தாங்க, மத்திய அரசு எங்களால் முடியலன்னு சொன்னார். நேற்று மோடி அவர் சொன்னார் உச்சநீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு முகுல் ரோஹத்கி சொல்கிறார் நீங்கள் நடத்துங்க, சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இப்போ எப்படி முடியுது? இப்போ அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கிறது. இதனால் மாணவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி கோரிக்கை எதுவும் விடுக்கிறீங்களா? எனக்கு இது ஒரு நிரந்தர தீர்வு வரணும். இது ஏதோ ஒன் ஆஃப் சிச்சுவேஷன் கிடையாது. ஏதோ இப்போ அவங்களுடைய உணர்வுகளை தணிக்கின்ற செயலாக இருக்கக்கூடாது. அதனால இதற்கு நிரந்தர தீர்வு நாடாளுமன்றத்தில் சட்டம், அதுக்கு மத்திய அரசு உத்தரவாதம் கொடுக்கணும். அது பிரதமர் அவர்களோ மத்திய அரசோ நாங்கள் இதை நாடாளுமன்றத்தில் சட்டமாக கொண்டு நிறைவேற்றுவோம், இல்லை சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து மாநிலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக மாணவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதில் ரமகாந்த் பாரிக்குடன் மதியழகன், புதுடெல்லி.